சார் இப்போவாது என்ன விஷயம்னு சொல்லுங்க சார் ப்ளீஸ். விஸ்வா, நீ அன்னைக்கு உன்னோட டிசைனிங் ஒர்க்கை சப்மிட் பண்ணல, அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணி உன்ன ஒரு டீமுக்கு மேனேஜரா ப்ரமோட் பண்ணிருக்காங்க. நேத்து ஈவினிங் தான் எனக்கு மெயில் வந்தது. கங்க்ராட்ஸ் விஸ்வா. தேங்க் யூ சார். வெல், தேங்க் யூ. கங்க்ராட்ஸ் மச்சான். தேங்க் யூ மச்சான். விஸ்வா கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. விஸ்வா கங்க்ராட்ஸ். விஸ்வா, இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல லஞ்ச் உன்னோட ட்ரீட் தான். மெனு என்னன்னு நானே சொல்லிடுறேன். நீயே ஆர்டர் பண்ணிடு, நீயே பே பண்ணிடு. ஓகே? அதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்வீட் ஆர்டர் பண்ண, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே சார், நானே ஆர்டர் பண்ணிடுறேன். குட் சார். நம்ம ஹெட் ஆபீஸ் மெயில்ல இந்த லஞ்ச் மட்டும் வந்துச்சா சார்? டே கார்த்தி, உன் குசும்புக்கு ஒரு அளவே இல்லாம போச்சுடா. இன்னைக்கு விஸ்வா ஆர்டர் பண்ண போற லஞ்ச்ல நீ கையே வைக்க கூடாது. இதுதான் நான் உனக்கு கொடுக்க போற பனிஷ்மெண்ட். சாரி சார், நான் வேணா ஸ்பூனே யூஸ் பண்ணிக்கிறேன் சார். நோ, ஸ்பூன் இஸ் நாட் அலவுட். என்ன பாக்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா வயிறு வலிக்கும் சார். ஓ, அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கா? ஆமா சார். அப்பா ஒண்ணு செய்யலாம், நானே உனக்கு ஊட்டி விட்டுறேன். டேடி மச்சான். என்னப்பா மச்சான்ற? சார் அவன சார். அவனியா? அப்போ ஓகே. மச்சான் மாமா. கரெக்ட் கரெக்ட். மாமா தான் கால் பண்றாரு. சொல்லுங்க மாமா. லக்ஷ்மி, வீட்ல ஏதாவது உனக்கு வேலை இருக்கா? வேலையா? எனக்கா? உங்க துணியெல்லாம் துவைச்சு காய போட்டிருக்கேன். அப்புறம் உங்க ரூமை தொடச்சு நீட்டா வச்சிட்டேன். வேற வேற எந்த வேலையும் இல்லையே மாமா. ஏன் கேக்குறீங்க மாமா? அது வேற ஒண்ணும் இல்ல லக்ஷ்மி, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். எங்க ஆபீஸ்ல எனக்கு டீம் மேனேஜரா ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு லக்ஷ்மி. ஐயோ சூப்பர் மாமா, கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ நீங்க வரதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்னு சொல்லுங்க மாமா. கேசரியா இல்ல முந்திரி பாயசமா? வேற எந்த ஸ்வீட்டா இருந்தாலும் பரவாயில்ல, அது என்னன்னு சொன்னீங்கன்னா நான் உடனே பண்ணி வச்சிடுறேன் மாமா. நீ ஸ்வீட்லாம் எதுவும் பண்ண வேணாம் லக்ஷ்மி. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. ஸ்வீட் பண்ணி அத சாமி ரூம்ல வச்சு சாமிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அத உங்களுக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்னடானா எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்றீங்க. இங்க பாரு லக்ஷ்மி, சாமிக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த ப்ரொமோஷன் கிடைச்சதுக்கு காரணமே நீதான். அதனால நான் ஏற்கனவே ஸ்வீட்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன். நீ ஆபீஸ்க்கு வந்து உன் கையால எல்லாருக்கும் நீ ஸ்வீட் கொடுத்தா போதும். அதுதான் என்னோட ஆசை. அதுக்கு தான் நான் உனக்கு கால் பண்ணேன். என்ன மாமா சொல்றீங்க? நான் உங்க ஆபீஸ்க்கு வரணுமா? ஆமா லக்ஷ்மி, என் ஆபீஸ் அட்ரஸ் உனக்கு ஷேர் பண்றேன். நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு உடனே வந்துரு. ஓகேயா? சரிங்க மாமா, நான் வந்துடுறேன். மாமாவோட ஆபீஸ்க்கு போய் எல்லாருக்கும் ஸ்வீட் குடுக்கறதால எனக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த விஷயத்துல அந்த துளசியை எப்படியாவது மாட்டி விடணுமே. இப்போ நான் வருவேன்னு மாமா எதிர்பார்ப்பாரு. நான் போகலன்னா என்ன ஆகும்? மாமா என் மேல கோவப்படுவாரு. நான் வர முடியாம போனதுக்கு அந்த துளசி தான் காரணம்னு சொன்னா என்ன ஆகும்? மாமா துளசிய திட்டுவாரு. இல்ல 2 அடி போட்டாலும் போடுவாரு. அதானே நமக்கும் வேணும். லக்ஷ்மி சூப்பர் டி, அப்படியே பண்ணிடுவோம். வரண்டி.
துளசி, இப்போ நான் செய்ய போற வேலையை பார்த்து நீயே ஷாக் ஆக போற. ஏய் மென்டல், கையில கத்திய வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? உன்னை அப்படியே குத்தி கொன்னுடுவேன்னு பயப்படாத. அதுக்கெல்லாம் உனக்கு தைரியம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். இப்போ உன் பிரச்சனை என்ன, அத சொல்லு. உனக்கும் விஸ்வா மாமாக்கும் பிரச்சனை வரணும், அது தாண்டி எனக்கு வேணும். என்ன பண்ண போற? கத்தியால உன் கைய வெட்டிக்கிட்டு விஸ்வா கிட்ட நான் தான் கட் பண்ணேன்னு போய் சொல்ல போறியா? இந்த கத்தியால நான் கட் பண்ண போறது உண்மைதான், ஆனா என் கைய நான் கட் பண்ண போறது இல்ல. என்ன துளசி, புரியல? எதுக்கு நான் கேக்குறேன்? ஏய் மென்டல், இப்ப எதுக்கு நீ உன் செருப்பையே நீ கட் பண்ணிட்டு இருக்க? நான் இத கட் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. விஸ்வா மாமா ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அது உனக்கே புரியும். என்ன, உன் செருப்ப கட் பண்ணது நான் தானே விஸ்வா கிட்ட சொல்ல போற, அதானே? ரொம்ப சீப்பான ஐடியாவா இருக்கு. ஆமாமா, சீப்பான ஐடியா தான். உன்ன மாதிரி சீப்பான ஆளுங்களுக்கு இந்த ஐடியா தான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். நீ என்ன ஐடியா வேணாலும் பண்ணிக்க, ஆனா ஃபைனலா ஜெயிக்க போறது நான் தான். இந்த ஜென்மத்துல விஸ்வா கிட்ட இருந்து உன்னால என்ன பிரிக்கவே முடியாது. வரட்டா? பிரிச்சு காட்டுறேன்டி. லக்ஷ்மி, லக்ஷ்மி, மாமா, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? ஆபீஸ்க்கு என்ன வர சொன்னீங்க மாமா. வர சொன்னேன்ல, ஏன் வரல? ஏய், உன்னதான் கேக்குறேன். காது செவிடா இல்ல வேணும்னே கேட்காம இருக்கியா? அது இல்ல மாமா, நான் வரணும்னு தான் மாமா ரெடியா இருந்தேன். ஆனா இந்த துளசி இருக்கால, அவ என்ன பண்ணா தெரியுமா? ஏன் நிறுத்திட்ட லக்ஷ்மி, சொல்லு. நீ ஆபீஸ் போக கூடாதுன்னு உன் செருப்ப கத்தியால நான் தான் அறுத்தேன்னு விஸ்வா கிட்ட சொல்லு. அவ என்ன சொல்றா? ஆமா மாமா, அவ சொல்றது உண்மைதான். நான் கிளம்பி வரும்போது ஏன் புருஷன் ஆபீஸ்க்கு நீ எப்படி போலான்னு சத்தமா சொல்லிக்கிட்டு என் செருப்ப வேற அறுத்துட்டா மாமா. நானும் சரி செருப்பு போடாம உங்க ஆபீஸ்க்கு போலான்னு கிளம்புறப்ப அவ அதே கத்தியால நான் சொல்றத கேட்காம போன உன்னை கத்தியால குத்தி கொன்னுடுவேன்னு
மிரட்டிட்டா மாமா? அதான் மாமா எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. சரி, எனக்கு உடனே ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானே? நானாவது வந்து கூட்டிட்டு போயிருப்பேன்ல. அவ கையில கத்தி இருக்கும்போது நான் எப்படி மாமா உங்களுக்கு ஃபோன் பண்றது? இப்போ நீங்க வர வரைக்கும் என் உயிரை கையில புடிச்சிட்டு இருந்தேன் மாமா. ஹே, கையில கத்திய வச்சு மிரட்டுற அளவுக்கு வந்துட்டியா நீ? இனிமே நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. வெளியில போ, வெளியில போன்னு. இல்ல உன்னை கழுத்தை நெரிச்சு நானும் வெளியே தள்ளிடுவேன். நான்லாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். நீ என்ன தள்ளி விட்டாலும் சரி, இல்ல அப்படியே தூக்கி வெளியே போட்டாலும் சரி, நான் மறுபடியும் மறுபடியும் உள்ளதான் வருவேன். ஏய்! ஏய்! மாமா மாமா மாமா, உங்களை நீங்களே அடிச்சுக்காதீங்க மாமா. நான் வேணா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் மாமா. ஏய்! நீ இதுக்கு வெளியே போறன்ற? உன்னதான் போக கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? இனிமே போறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்த அடிச்சு கொன்றுவேன் பாத்துக்க. போக மாட்டேன்னு சொல்லு. இல்ல மாமா, நான் போக மாட்டேன் மாமா. நான் இங்கே இருக்கேன். ஏய் துளசி, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் லக்ஷ்மி ஆபீஸ்க்கு வர சொன்னது உனக்கு பிடிக்கலனா அந்த கோவத்தை நீ என்கிட்ட காட்டி இருக்கணும். அதை விட்டுட்டு அவளை கொலை பண்ணிடுவேன் மிரட்டி இருக்க. இப்படிதான் எங்க அம்மாவையும் மிரட்டி இருப்ப. அதனாலதான் அவங்களுக்கு பேச முடியாம போயிடுச்சு. எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீதான். இது பாரு விஸ்வா, முதல்ல அவங்க உன் அம்மா இல்ல, ஏன் அம்மா. இல்ல 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 இல்ல, அவங்க ஏன் அம்மா தான். உன் அம்மா கிடையாது. மறுபடியும் உன் அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. சரி, அவங்களே எழுந்து வந்து சொல்ற வரைக்கும் அவங்கள என் அம்மான்னு சொல்ல மாட்டேன். போதுமா? இத பாரு, இனிமேல் லக்ஷ்மியை டார்ச்சர் பண்ற வேலையை இதோட நிப்பாட்டிடு. நான் சொல்றது புரியுதா? விஸ்வா, லக்ஷ்மியை நான் டார்ச்சர் பண்ணேன்னு அவதான் உன்கிட்ட சொல்றா. நீ என்னைக்காவது நேர்ல பாத்திருக்கியா? கண்ணால பார்க்காத விஷயத்த நீ எப்படி நம்புறேன்னு எனக்கு புரியல. இன்னைக்கு அவ கத்திய எடுத்து அவ செருப்ப அவளே அறுத்துக்கிட்டான்னு சொன்னா நீ நம்புவியா? மாமா, அவ போய் சொல்றா மாமா. நான் வேணா கற்பூரம் ஏத்தி அதுல சத்தியம் பண்ணி சொல்றேன் மாமா. அவதான் மாமா என் செருப்ப அறுத்தா. எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயத்த மறைச்சு என்கிட்ட போய் சொன்னவதானே நீ? அதனால நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நான் சாகுற வரைக்கும் நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ தானே லட்சுமியோட செருப்பை அறுத்த? அத நீயே உன் கையால எடுத்துட்டு போய் தைச்சிட்டு வரணும். இல்ல நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். போ.
துளசி, என்ன துளசி, எங்க போயிட்டு இருக்க? நானா? நான் சும்மா கடை வரைக்கும் போயிட்டு வரணும், அதான். கடைக்கு போயிட்டு இருக்கியா? கையில எதுவுமே இல்ல, ஏதோ பேப்பர் பார்சல் மாதிரி வச்சிருக்க. என்னவா அது? இதுவா? இது ஒண்ணும் இல்ல, சும்மா வேஸ்ட் பேப்பர் தான். குப்பை தொட்டியில போடணும், அதுக்காக தான் எடுத்துட்டு போறேன். சரி சிவகாமி, நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம் துளசி. ஆமா, புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு இப்படிதான் தலையில பூ கூட வைக்காம வெளியில வருதா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இது கோவில் வாசல்ல உனக்காக வாங்கினது. திரும்ப நானே உனக்கு வச்சு விடுறேன். ஐயோ, இப்போ வேண்டாம் சிவகாமி, நீ அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போ, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லுவேன், ஆனா நீ மறந்துடுவ. திரும்ப நானே இல்ல உனக்கு வச்சு சிவகாமி, விடுறேன். அது திரும்ப. என்னம்மா துளசி, செருப்பு எடுத்துட்டு எங்க போயிட்டு இருக்க? அதுவா? ஆமா பார்த்திபா, ஆமா, செருப்பு தான். நீ எதுக்கு துளசி செருப்ப கையில எடுத்துட்டு போற? அதுவும் பிஞ்சு போன மாதிரி இருக்கு. ஏதோ வேஸ்ட் பேப்பரை குப்பையில தூக்கி போட போறேன்னு சொன்ன. ஆமா, இத குப்பையில போடலாம் தான் நினைச்சேன். ஆனா இது ராசியான செருப்பு, அதான் இத தைக்கிறதுக்காக எடுத்துட்டு போறேன். என்னம்மா இது, பிஞ்சு போன செருப்ப ராசி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கியே, அதை தூக்கி போடு, நான் புது செருப்பு வாங்கி தரேன் உனக்கு. துளசி, அத பிஞ்சு போச்சுல, அப்புறம் எதுக்கடி அத கையில நீ எடுத்துட்டு போற? முதல்ல அதை தூக்கி போடு. இல்ல சிவகாமி, இது விஸ்வா எனக்காக ஆசையா வாங்கி கொடுத்தது, அதான் இத தூக்கி போட மனசு வரல. பாத்தீங்களா, புருஷன் வாங்கி கொடுத்த செருப்புன்னு சொன்ன உடனே அதுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கறா பாருங்க. இனிமே நாமளே சொன்னாலும் இதை தூக்கி போட மாட்டேன். அது சரி. சரி, உனக்கு பூ வச்சு விடுறேன். திரும்ப. சரி, போலாமா? போலாம். வரமா? சரி பார்த்திபா, கிளம்புங்க. பார்த்து போயிட்டு வாங்க. பாய். பாத்து போ. பார்த்து போங்க. சிவகாமி, என்னங்க? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன், நீ உள்ள போ. என்னங்க, இப்பதானே டியூட்டி முடிச்சு வந்தீங்க, அதுக்குள்ள வெளியில போகணும்னு சொல்றீங்க? எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல உள்ள வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா பாத்துக்கலாம், வாங்க. நான் தான் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றேன்ல சிவகாமி, போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். என்னங்க நீங்க, ஏற்கனவே உங்களுக்கு சுகர் இருக்கு, நேரத்துக்கு சாப்பிட வேண்டாமா? அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம், முதல்ல நீங்க உள்ள வாங்க. சிவகாமி, எனக்கு சுகர்லாம் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, ஒரு நாள் சாப்பிடணும் உடம்பு ஒண்ணு கெட்டு போயிடாது, அதான் சொல்றேன்ல போயிட்டு வந்துடுறேன்னு, நீ உள்ள போ. இப்ப எதுக்கு நீங்க இவ்ளோ கோவமா பேசுறீங்க? நான் எங்க கோவப்பட்டேன்? நீதான் சும்மா நோய் நோயின்னு பேசிட்டே இருக்க. நான் தான் வெளியில வேலை இருக்குன்னு சொல்றேன்ல, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன், நீ உள்ள போ.
என்ன இந்த மனுஷன் இப்படி எரிஞ்சு விடுறாரு? வயசாயி போச்சு இல்ல, அதான் இப்படி எதுக்கு எடுத்தாலும் கோவம் வருது. நான் துளசி வீட்டுக்கு போறத சிவகாமி பார்க்க கூடாதுன்னு தான் நான் அவன் மேல கோவப்பட்டு பேசினேன். பாவம், அவன் மனசு என்ன பாடுபடுதுன்னு தெரியல.